Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது. அதன் காட்சியை தற்போது பார்க்கலாம். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார். ஆனந்தபிரியா மாநில செயலாளர் ஆனந்தபிரியா அவர்கள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார். ஸ்ரீதர் அண்ணாமலை அவர்களுக்கு இங்க வாங்க. ஸ்ரீதர் அவர் வந்த பிறகு திரு அண்ணாமலை அவர்களுக்கு நம்முடைய மாநில ஊடகப் பிரிவினுடைய செயலாளர் திரு ஸ்ரீதர் அவர்கள், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆனந்தபிரியா அவர்கள் பொன்னாடை கொடுப்பார். இப்பொழுது நம்முடைய பாரம்பரியமிக்க குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த மேடையிலே இருக்கக்கூடிய அனைவருமே குத்துவிளக்கு ஜி லைட்டிங் ஆஃப் லேம்ப் ஜி ஆனரபிள் யூனியன் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்கள் will light the lamp, please. I request Mr. Piyush Goyal, our minister, to light the lamp. Please, sir. Please join. சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிடவிருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு பாஜகவினுடைய குறிப்பாக புதிய யுகம் படைக்கும் தாமரை வாக்குறுதி 2026 என்ற பெயரில் தேர்தல் அறிக்கையானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களை தேடி மக்களுக்காக முழுக்க 38 வருவாய் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணமாக சென்றிருந்த அந்த கருத்து பெட்டியிலிருந்து சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகள் அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளானது இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்துல வெளியிடப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில மத்திய அமைச்சரும் பாஜகவுடைய முன்னாள் தேசிய தலைவருமான JP நட்டா, அதே போல பாஜகவுடைய மத்திய அமைச்சரும், அதே போல தற்போது தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளருமா இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். பாஜகவினுடைய மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் பாஜகவுடைய மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையிலான குழுவானது இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், பாஜகவுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்துல இந்த ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையுமானது வெளியிட போறாங்க. புதிய யுகம் படைக்கும் தாமரை வாக்குறுதி 2026 வெளியீட்டு விழா என்ற பெயர்ல சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். அனைவருமே மேடையிலே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாட்டு வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்து. எக்கணமும் அதிர்ச்சிகள்
எல்லோரும் அமரவும். இந்த அற்புதமான கூட்டத்திலே துவக்க உரையாக, வரவேற்புரையாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் இப்போது உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எனது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்காக வருகை தந்திருக்கிற மத்திய அமைச்சர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு ஜே.பி. நட்டா அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழக தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களே, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், மயிலாப்பூருடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முன்னாள் மாநில தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கு திரு அண்ணாமலைஜி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய தமிழகத்தினுடைய பிரபல நடிகர்னு சொல்ல வேண்டிய பிரபல தலைவர், நமது தமிழக மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிற நமது அண்ணன் சரத்குமார்ஜி அவர்களே, அர்ஜுனமூர்த்தி அவர்களே, திருப்பதி நாராயணன் அவர்களே, ஜி.கே. நாகராஜன் அவர்களே, பிரசாத் அவர்களே, மோகன்ஜி அவர்களே, மீடியா நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து தலைவர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சி, ஒரு குடும்ப ஆட்சி, ஒரு மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி, அந்த ஆட்சி தொடரக்கூடாது, அதனுடைய காலகட்டமும் முடிந்துவிட்டது. வருகிற 23ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலில் பல்வேறு வியூகங்கள் அமைக்கப்பட்டாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலும் அகில இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் எடுத்துப்பட்ட வியூகத்தின் அடிப்படையிலும் இன்றைக்கு மிகப்பெரிய மெகா கூட்டணியாக இன்றைக்கு நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கம் வகிக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு நம்மை வெல்லப்போகிற கட்சியாக, நாளைக்கு மே மாதம் 4ஆம் தேதி ஆளப்போகிற கூட்டணியாக இந்த கூட்டணி இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆக தேர்தல் அறிக்கை என்பது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக ஒரு தேர்தல் அறிக்கை. ஆனால் கடந்த திமுக ஆட்சி 5 ஆண்டு காலத்திலும் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். ஆனால் ஒன்று கூட அது உருப்படியாக நிறைவேற்றவில்லை. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு மற்றும் எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், கிரைம் அகென்ஸ்ட் விமன், 8000 மர்டர்கள் நடைபெற்றிருக்கிறது, 3900 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதிலும் போக்சோ குற்றங்கள் 300க்கும் மேற்பட்ட போக்சோ குற்றங்கள். இது அந்த ஆட்சிக்கு உண்மையிலே ஒரு மோசமான ஆட்சிக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஆக தேர்தல் அறிக்கையை எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மத்திய அரசுடைய திட்டங்களை மறுபடியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்துப்போற விஷயங்கள் ஏற்கனவே நாங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் வருகிற காலங்களில் ஆட்சி ஏற்றவுடனேயே என்னென்ன திட்டங்கள் நாங்கள் தருவோம் என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இன்றைக்கு வெளியிடுவதற்காக எங்களது மத்திய அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்பதோடு நிச்சயமாக வருங்காலம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஒரே ஒரு விஷயம், எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிடவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் வெளியிடும் சொன்னால், தமிழருக்காக நேசிக்கின்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மலேசியாவுக்கு போனாலும் தமிழை பற்றி பேசுகிறார், ஐநாவுக்கு போனாலும் தமிழை பற்றி பேசுகிறார். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ஆம் தேதி இன்றைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடுவது என்பது தமிழர்களுக்கான தேர்தல் அறிக்கையாக இது அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய
தேர்தல் வாக்குறுதியை, அதாவது தாமரை வாக்குறுதியை வெளியிடுவார் நம்முடைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜெயபிரகாஷ் நட்டா அவர்கள். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருமே இதை வெளியிடுவார். இந்த சீரும் சிறப்புமான இந்த தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்ட பின்னாலே நம்முடைய மரியாதைக்குரிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் ரசாயன அமைச்சருமான திரு ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்கள் இப்பொழுது நம்முடைய உரையாற்றுவார். Ji, we request you to kindly address the occasion. Shri Nayanar Nagendra Ji, the State President of Bharatiya Janata Party, Tamil Nadu Unit. Shri Tamil Sai Sundararajan Ji, the Convener of the Manifesto Committee, and my dear friend, the ex-State President and very dear friend of mine, Shri K. Annamalai Ji. Here present, our very senior leader, Piyush Goyal Ji, and all the respected journalists representing the print media, digital media, and also the electronic media. It is indeed a matter of great opportunity for me to be here to release the manifesto. First of all, when I am here, it is an auspicious occasion when we are celebrating the Tamil New Year Puthandu. So I'll say, Inia Tamil Puthandu Nal Valkullal. May God give strength and energy to do welfare, to do good for the society, and wish you all a very happy new year and a prosperous new year with good health and renewed strength. Today also it happens to be the 135th birth anniversary of Bharat Ratna Bhim Rao Ambedkar. We are celebrating 135th birth anniversary. And we all know that he was the chief architect of the Indian Constitution, and the Constitution which we got was drafted by him, and his contribution in the legal field is immense. So we remember him on this auspicious occasion. When I talk about Tamil Nadu, I always say that it is the cradle of one of the world's oldest civilization. And we are proud of it. Every Indian is very proud of it, that when we talk about Tamil Nadu, it is cradle of one of the world's oldest civilizations. And today when we have to talk, we will always remember Saint Thiruvalluvar and Bhartiyar, whom we always look towards with full of reverence. But when I talk about the present situation, when I talk about the present government, when I talk about the DMK government and its allies, I find that this cultural capital has now been converted into a crime capital. And that we have to understand, that it is now converted into a crime capital.
And when I say so, the Tamil Nadu or the Tamil state itself did not fail at any point of time. But it is the DMK who made it fail the Tamil Nadu on all fronts. That's what we have to understand. And when I say what the pulse of the people is, that the whole state, there is full of resentment against DMK, against this dynastic family rule, and against the crime and corruption, and against its allies also. It's full of resentment, which I find. And in this election, you will see, we will see, that the people will expose this unholy alliance and with the DMK that we are going to see. When we talk about the dynastic family, it's a family party where Stalin is at the top, and Udaynidhi is the heir, and Kanimozi is the partner, and Sabrisan is the manager. This is how this party is working. It's a family rule. And when I talk also about it, that it is really a jolt to the pride of the Tamil culture that we have to understand at this point of time. When I talk about DMK, they have betrayed the faith of the women, they have betrayed the faith of the youth, they have betrayed the faith of farmers, they have betrayed the faith of the working section, they have betrayed the faith of the marginal section of the society. That we have to understand. In the last 5 years, if I talk about the crime, I could understand when Nayanar Nagendranji was speaking in Tamil, but I could get the gist of it. He was talking about the crime situation. I would like to elaborate about the crime situation. If I talk about murders, you will be astonished that 8,008 murders have taken place in past 5 years. And if I talk about sexual assaults, if I talk about the gang violence, that has penetrated in every street of Tamil Nadu, every village it has reached. That we have to understand. Please distribute it later. Please distribute it later. We are going to give them. If I talk about crimes against women, we should understand the surge is the crime against women. The surge is 56%. That is the surge, 56%. And rapes which have taken place is 2,080. If I talk about the POCSO, the prevention of children from sexual offences, the surge is notable. It is 125%. 125%. And the cases, the number is 39,999 cases. See the crime rate, how it is working here in Tamil Nadu. If I talk about the senior citizens, the highest number of murders of senior citizens, Tamil Nadu is topping the country. It is the topmost state where the senior citizens have been murdered. And if I talk about the drugs, it is one of the leaders as far as the drugs are concerned. And a generation now is being chemically erased. That is what is going on. And if I talk about the drug-related offenses, the surge is 51%. Now you can imagine that what they have done in past 5 years. They have only saw to it that they pocket as much money as they can do. That was their intention. And it has been a family rule that we have to understand. DMK, according to me, is dynasty, money and kickbacks party. It is corruption and commission. This is the party. And if I talk about Stalin, we all know that he is not only corrupt, he is the protector of the corrupt people. He himself is corrupt, his family is corrupt, all members of
of his family are minting money and betraying the people and the faith of the people of Tamil Nadu. But at the same time, he is the protector of corruptions. If I talk about Senthil Balaji, cash for jobs scam. If I talk about Ramchandran, disappropriation assets. If I talk about K.N. Nehru, tender scams. If I talk about Jagat Raksham, the coal scam, and Velu for bitumen scam. So all these leaders are being protected by Stalin, and this is the condition. The whole bandwagon is full of corruption, that we have to understand. They even do not hesitate in swindling the money of the temple hundis. They do not hesitate. They do not hesitate in swindling the money which is meant for the welfare of the poor people. That is the situation which has come. And they have not fulfilled the promises, more than 70% of the promises, which this manifesto committee, when I say it's a manifesto committee, we are answerable. After 5 years, when you ask, we'll say, yes, these were the points, and that is why Prime Minister Modi's government is called as accountable government. Prime Minister Modi's government is called a report card government. Prime Minister Modi's government is called as a responsible and a responsive government. Prime Minister Modi's government is called as proactive government. Because we act and we respond to the aspirations of the people. But more than 70% of the manifesto has not been implemented by the DMK in the past 5 years, which they had promised. They had promised for the 100% subsidy on the LPG. That was not done. If I talk about it, they said that they will be reducing 4 to 5 rupees for diesel and for petrol. That they did not do. If I talk about, they said that they will be switching to the monthly electricity billing and for every household to 6,000 rupees. That they did not do. They also talked about that they will be giving 3.5 lakh government vacancies will be filled. It was not done at all. So this is how, that is why I am saying with full command that they have betrayed the faith of the people of Tamil Nadu, that we have to understand. And as I said, they believe in 3C, corruption, collection and commission. That is their, and they have not even they did not hesitate even to demean the Sanatanis, to demean the Hindus. And what Udayanidhi said? He said that Sanatan is dengue, it is coronavirus. See, imagine what name and what shame they are giving to the people of Tamil Nadu who believe in Sanatan. This is one of the ancient, most state of historical civilization is full of Hindu temples and deities, that we understand. And they gave disrespect to this. They also went to Supreme Court against the High Court order for the Deepam. And that also we have to understand. So, they have been only involved in one thing, that is family rule, full of corruption. As I said about the drugs, this has become a drug city, this has become a drug capital, this has become a situation where drug is being used and abused. So, keeping all this factor in view, I would you say that I'm always talking about throughout I'm talking about the darker side of the situation, but I'm talking also what Prime Minister Modi has given to Tamil Nadu. When I talk about the manifesto, you should understand that the party and the leaders who stand here, whatever they say, that has to be taken in the right perspective, because what we say, we mean and we do it. Prime Minister Modi has given 14 lakh crore has been allocated to Tamil Nadu for the state welfare. The same way, the railway budget has been increased to 7,611 crore rupees. 12,764 crores directly transferred to the bank accounts of the farmers of Tamil Nadu in the Pradhan Mantri Kisan Samman Nidhi. For the Tamil culture, if you talk about, we are proud to say that Singol is there in the new parliament building, that we have to understand. If we talk about the Kashi Tamil Samagam, if we talk about the Kashi Saurashtra Samagam,
you can understand that nobody had given Tamil Nadu that platform which Prime Minister Modi has given as far as the culture of Tamil Nadu is concerned, which is being showcased to the nation and all states. That we have to understand. He has been quoting the Tamil poets on the international forums, in UN, in other international forums, that we have to understand. So this we have to, I would like to, first of all, in my brief introduction, today, under the DMK government, people are fed up. They want to get rid of this party. It is full of corruption. It is full of commission. It is full of crime. There is a drug mafia going on. The support is there from the state government. Crime against women has increased manyfold. POXO cases are at surge, at an increase. And for all this, the time has come when we support the NDA government led by AIDMK, Edappadi Palaniswamy, and we see to it for that the highlights of the key highlights of the manifesto is that we will be providing a monthly assistance of 2,000 rupees to all women heads of the households and a one-time sum of 10,000 rupees to every household when we come to power under the AIDMK leadership. We'll be providing 3 LPG cylinders free of cost every year. To tackle crimes, we will start zero FIR reporting. We will have victim witness protection, and we will have special fast-track courts for heinous crimes and including sexual offences. We will have 100% blind spot-free CCTVs in buses, schools and universities. And we will optimize the Nirbhay Fund utilization that we are going to do. We will empower the cooperative led by women. Now, when we say women empowerment, we talk about women-led empowerment. And that is why women-led cooperatives, the self-help groups, the MSMEs, with interest-free loans up to 50 lakhs will be provided. And manufacturing units will be mandating that 20% of the procurement quota will go to these cooperatives that we are going to do. The same way, we will have 25,000 eligible women to purchase, we will be giving 25,000 to the eligible women to purchase e-scooters. And for farmers, the Pradhan Mantri Kisan Samman Nidhi, where you get 6,000 rupees per year, we will be providing a top-up of 3,000 rupees. So 9,000 rupees per year will be given to every farmer. That is what we are going to do. The same way for the Cooperative Cotton Growers Federation will be set up, and within the radius of 100 kilometers, we will also support for tomato, mango, banana and chili, and eliminate the storage losses by establishing a panchayat level small steel silos for grains and pulses, cold storage for fruits, vegetables and flowers, and block level market connector hubs with transit silos, and district level strategic reserve large steel silos for keeping for the storage. The same way, we will be giving a one-time grant of 50,000 to small and marginal farmers for setting up of animal husbandry, cattle rearing, shrimp farming, beekeeping and poultry farming. For fishermen, we will be increasing the fishing ban aid, which we give to 8,000, will be increased to 12,000 rupees per year. Lean period allowance will be increased from 6,000 to 8,000, and we'll be giving 2,000 rupees pension for every person, every fisherman above the age of 60. For youth also, we'll be giving 1 lakh jobs, free coaching for toppers, district coaching centers with Tamil options, and skills census and industry-linked training, that is we are going to give. And same way, we will be dedicating weekly hour training for AI and robotics and practical labs in every block resource centers to the aspiring 12th pass students we are going to do.
The same way, there are many for skill development. We'll be starting a skill development university with campuses in all zones and for imparting the new age technologies. And for culture, as I said, we'll be having the festival of Thaipusam in the state festival, honor the Murugan, and the same way we will be re-establishing a protected throughout the year the Kirtigai Deepam that we are going to do, and the same way the culture, the language and the folk of Tamil will be also encouraged, and we will be giving in all temples monthly essentials, that is camphor, ghee, oil, rice and kumkum for 25,000 rupees annual endowment for function and maintenance. So this is how we are going to take care of the religion and the culture. For drug eradication, this is a very important point. For drug eradication, we will establish a Tamil Nadu Drug Eradication Department and Anti-Narcotic Task Force to monitor and also see to it that how this smuggling has to be stopped. We'll be creating a ganja-free state. That we have to understand. This is a very important decision which we have taken, and we will be establishing special fast-track courts. As far as the health is concerned, I have been always very generous as far as Tamil Nadu is concerned. And here also I assure you that in every district we'll be giving free additional ambulances, super specialty wings in every district, free dialysis centers, de-addiction and rehabilitation centers, ICU beds, and fully functional operation theatres, and we will be having high-tech 10-bed pediatric intensive care unit, that is PICU, and specialized mother's milk bank we are going to develop. For gig workers, we have got many incentives which we are going to give. The same way for infrastructure and connectivity, we'll see to it that the Coimbatore, Tirupur, Salem is a rapid rail transport system will be developed. Velupuram, Chennai semi-urban rail and hydropower train project, this will be also undertaken. So the other features are there which will go through it. But here I would like to say for industry, for connectivity, for energy and environment, for tourism, cultural promotion, we will be promoting 10 cities of Tamil Nadu as far as the tourism is concerned, and we'll list out 100 places where we'll be having the cleanest cities, and in which we'll add Tamil Nadu in the maximum number. That is what we are going to do. So this is how there are many aspects which has been undertaken, but I have narrated few salient features of the manifesto which is being released today. I hope your support, and through you, we'll be getting the support of the people of Tamil Nadu. By and large, the people are very much optimistic, and we also are fully geared up to form the government under the Edapadi Palaiswamy's leadership and AIDMK's leadership, and with all your best support, we'll be able to do it. Thank you very much. Nandri. இப்பொழுது இந்த அற்புதமான நம்முடைய தாமரை வாக்குறுதியை மிக சிறப்பாக விளக்கி உங்களிடத்தில் எடுத்து சொல்வதற்காக நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழிலே இதை விளக்கி சொல்வார். அனைவருக்கும் எங்களுடைய காலை வணக்கம், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் கூட. இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பெரிய களமாற்றம். மக்கள் எல்லோரும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், தேசிய ஜனநாயக கூட்டணி வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கின்றார். இன்று நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை உங்கள் முன்பு, தமிழக மக்கள் முன்பு வைப்பதற்காக நம்முடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர், இன்றைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள்.
மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதி, இந்த குழுவினுடைய தலைவி, மயிலாப்பூரினுடைய வெற்றி வேட்பாளர் முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் பியூஷ் கோயல் உட்பட எல்லா மூத்த தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க. இன்று நம்முடைய முன்னாள் தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் மிகச் சுருக்கமாக உங்களுக்கு விளக்கி இருக்கின்றார்கள். நம்முடைய வாக்குறுதி மொத்தமாக 16 பாகங்களாக உள்ளடக்கி இருக்கின்றோம். நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு, சமூக நீதி, மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாடு, இளைஞர்கள், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, விவசாயம், விவசாயிகள், மீனவர்களும் மீன் வளமும், அனைவருக்கும் ஆரோக்கியம், தமிழ் கலாச்சாரமும் சுற்றுலாத்துறையும், பொருளாதாரமும் தொழில்துறையும், உட்கட்டமைப்பு, நீர்வளம் மற்றும் சுற்றுச்சூழல், சென்னை பகுதி, கொங்கு பகுதி, தெற்கு பகுதி, வடக்கு பகுதி, டெல்டா பகுதி, 16 பாகங்களாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி உங்கள் முன்னால் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் கூட எல்லா பாகத்தையும் நீங்கள் படிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு, அதே நேரத்தில் முதல் 27 முக்கிய வாக்குறுதிகள், இந்த 16 பாகத்தில் இருக்கக்கூடிய 27 முக்கிய வாக்குறுதிகளை உங்கள் முன்பு இந்த நேரத்தில் வைக்கின்றோம். நம்முடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்கள், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த குழுவோடு சேர்ந்து மத்திய அரசு மாநில அரசோடு இணைந்து நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் உங்கள் முன்னால் வைக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை ஐந்திணை என்பது நம்முடைய கலாச்சாரத்தோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பாகம். ஐந்திணை என்பது நம்முடைய நிலப்பரப்பும் 5 வகையாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நம்முடைய தமிழ் சொந்தங்கள் 5 நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும், அந்த நிலப்பரப்போடு வளர்ச்சிகள் ஒத்துப்போக வேண்டும் என்பதற்காக நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை ஐந்திணை தேர்தல் வாக்குறுதியாக உங்கள் முன்னால் வைக்கின்றோம். முதல் வாக்குறுதி, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் வாக்குறுதி, தமிழகத்தில் குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் மாதம் 2000 ரூபாய் ஊக்கத்தொகையை நம்முடைய கூட்டணியின் சார்பாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நம்முடைய தாய்மார்களுக்கு, மகளிருக்கு நாங்கள் மிக பெருமையோடு வழங்க இருக்கின்றோம். அதே நேரத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் விலைவாசியினுடைய விலையேற்றம், அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம், சொத்து வரி ஏற்றம், குடிநீர் வரி ஏற்றம், அனைத்து வரி ஏற்றத்திற்கும் கூட மக்களுக்கு ஒரு பெரிய சுணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்காக நம்முடைய ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக நம்முடைய குடும்பத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கும் தமிழகத்தில் 10,000 ரூபாய் அவர்களுக்கு ஒரு முறை வழங்க இருக்கின்றோம். இது எங்களுடைய முதல் முக்கியமான வாக்குறுதி. இரண்டாவது வாக்குறுதி, இன்று உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி அதை நிறைவேற்றவில்லை. என்று தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும், திமுகவினுடைய பொய் வாக்குறுதிகளால் அவதிப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய தமிழக மக்களுக்கு வருடத்திற்கு 3 விலையில்லாத கேஸ் சிலிண்டர் நம்முடைய கூட்டணி சார்பாக 3 விலையில்லாத கேஸ் சிலிண்டரை வழங்கியிருக்கின்றோம். பொங்கல் அன்று, தமிழ் புத்தாண்டன்று, தீபாவளி அன்று 3 முறை 3 கேஸ் சிலிண்டர் நம்முடைய இல்லத்தரசிகளுக்கு அவருடைய வீடு தேடி விலையில்லாமல் வந்து சேரும். அதே போல மூன்றாவது முக்கியமான வாக்குறுதி, இன்னைக்கு தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகமாக இருக்கிறது. குற்றச்சம்பவங்களை முதலில் பதிவு செய்வதற்கு 0 FIR, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த காவல் நிலையத்தில் குற்றம் எங்கே நடந்திருந்தாலும் கூட எங்கு வேண்டுமானாலும் அந்த குற்றத்தை பதிவு செய்யலாம், 0 FIR. அதே போல குற்றச்சம்பவத்திலே இருக்கக்கூடிய சாட்சியாளர்களுக்கு முழு பாதுகாப்பு. அதே போல போக்சோ குற்றங்கள், 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தக்கூடிய குற்றங்களுக்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள். அதே போல பொது இடத்தை முழுமையாக கண்காணிக்க 100% CCTV கண்காணிப்பு, எங்கேயும் கூட பிளைண்ட் ஸ்பாட் இல்லாம அனைத்து இடத்தையும் கண்காணிப்பதற்கு 100% CCTV கண்காணிப்பு. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிர்பயா நிதி, நிர்பயா ஃபண்ட தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக பயன்படுத்தவில்லை. முழுமையாக நிர்பயா நிதியை தமிழகத்தில் பயன்படுத்தி பெண்களுடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்யக்கூடிய முக்கியமான வாக்குறுதியை உங்கள் முன்னால் அளிக்கின்றோம். மத்திய அரசோடு, உள்துறை அமைச்சரோடு இணைந்து, இதை தமிழக அரசோடு இணைந்து மிக விரைவில் இதை நிறைவேற்றுவோம். அடுத்த வாக்குறுதி, தமிழகம் என்று சொன்னால் நம்முடைய தாய்மார்கள், பெண்கள் மிகச் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அவருடைய பணியை பொறுத்தவரை மகளிர் கூட்டுறவு சங்கங்கள், மகளிர் சுயஉதவி குழுக்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. சிறு குறு நடுத்தர தொழில்கள் MSME மிக அதிகமாக பெண்கள் இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள்.
அவர்களை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்காக, அந்த துறைகளுக்கு உற்பத்தி ஆலைகளை நிறுவுவதற்காக 50 லட்சம் வரை 50 lakhs 50 லட்சம் வரை வட்டி இல்லா கடன் அந்த சகோதரிகள் நடத்தக்கூடிய MSME சுயஉதவி குழுக்களுக்கு, கூட்டுறவு சங்கங்களுக்கு கொடுக்கப்படும். அரசு நடத்தக்கூடிய கொள்முதல்ல 20% பெண்கள் நடத்தக்கூடிய வணிக நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதுவும் எங்களுடைய வாக்குறுதியாக உங்கள் முன்பு வைக்கின்றோம். அடுத்து, நமக்கு தெரியும் தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு இதற்கு முன்பு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தைப்பூசத்திற்கு விடுமுறை அளித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். எங்களுடைய வாக்குறுதி, தைப்பூச திருநாளை மாநில விழாவாக கொண்டாடி அனைத்து தமிழ் மக்களும் முருகபெருமானை அந்த விழாவெடுத்து கொண்டாடுவதற்கு ஆவண செய்வோம். அதுவும் எங்களுடைய வாக்குறுதியாக உங்கள் முன்பு வைக்கின்றோம். திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் கூட நடைமுறைப்படுத்தாம பதட்ட சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஏற்படுத்தியிருக்கின்றார். தீபத்தூணிலே தீபம் மற்றும் கார்த்திகை திருவிழாவின் பொழுது புனிதமான மரபுகள் தடையின்றி நடப்பதற்கான உத்தரவாதத்தை உங்களுக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமாக உறுதி செய்து அதை வாக்குறுதியாக உங்கள் முன்பு இந்த நேரத்தில் வைக்கின்றோம். அடுத்து, இன்று தமிழகத்தில் நம்முடைய அமைச்சர் திரு JP நட்டா ஐயா அவர்கள் சொன்னது போல போதைப் பொருட்களுடைய புழக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்காக தமிழ்நாடு போதைப் பொருள் ஒழிப்புத்துறை TNDED நேரடியாக போதைப் பொருளை கண்காணித்து ஒழிப்பதற்கான முயற்சியை இந்த துறை எடுக்கும். அதே போல டோல் ஃப்ரீ நம்பர் உதவி எண் தமிழகத்தில் யார் வேண்டுமானாலும் இந்த எண்ணிற்கு அழைத்து அவர்கள் வீட்டருடன் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை, குறிப்பாக போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட சம்பவங்களை நேரடியாக பயமின்றி அச்சமின்றி டோல் ஃப்ரீ நம்பருக்கு அவங்க தெரிவிக்கலாம். அதற்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் உதவி எண். அதே போல போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு மத்திய அரசோடு இணைந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்னைக்கு நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. நுண்ணறிவு பிரிவை பலப்படுத்துவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து கஞ்சா இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில உறுதியோடு வேலை செய்யும். அதே நேரத்தில் NDPS ஆக்ட்ல திரும்ப திரும்ப குற்றத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு போதைப் பொருள் சம்பந்தமாக அவருக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு NDPS சட்டத்திலே வாய்ப்பு இருக்கிறது. அதையும் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் மூலமாக தமிழகத்திலே அதையும் உறுதிப்படுத்துவோம் என்கின்ற வாக்குறுதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். அடுத்து, உழவே தலை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் PM கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலமாக நிறைய நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு 6000 ரூபாய் ஒரு வருடமும் நிதியாக கொடுக்கின்றோம். அதை இம்முறை அதற்கு ஒரு டாப் அப் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 6000 மாநில அரசின் 3000 சேர்த்து அதை 9000 ரூபாயாக நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு உயர்த்துகின்றோம் என்கின்ற வாக்குறுதியும் உங்களுக்கு இந்த நேரத்தில் அளிக்கின்றோம். அது மட்டும் இல்ல, நம்முடைய விவசாய நண்பர்களுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு குறைந்தபட்ச ஆதரவு விலை காங்கிரஸ் ஆட்சியில 2 விவசாய பொருட்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நாம் 21 விவசாய பொருட்களுக்கு உயர்த்தி இருக்கின்றோம். தமிழகத்தில் தக்காளி, மாம்பழம், வாழைப்பழம், மிளகாய் இந்த 4 பொருட்களுக்கும் கூட அடுத்த கட்டமாக சந்தைப்படுத்தக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை நாங்கள் உறுதி செய்வோம் என்கின்ற வாக்குறுதியை உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அளிக்கின்றோம். அதே போல தமிழ்நாட்டினுடைய கலாச்சார சின்னமாக நம்முடைய நாட்டு பசுக்கள் இருக்கு. கொங்கு பகுதியில், காங்கேயம் பகுதியில் காங்கேயம் நாட்டு பசு, மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய பசுக்கள், எல்லா இடத்திலும் கூட அந்தந்த நிலப்பரப்புக்கு தகுந்தால் போல் நம்முடைய நாட்டு மாடுகள் இருக்கு. தமிழகத்தில் இந்த புவியியல் முக்கியத்துவத்தை அறிந்து இங்கு இருக்கக்கூடிய சிறு குறு பெண் விவசாயிகளுக்கு அவர்கள் பகுதியினுடைய ஒரு நாட்டு பசு இனத்தையோ அல்லது பால் தரக்கூடிய 2 ஆடுகளையோ நம்முடைய சிறு குறு தாய்மார்களுக்கு நேரடியாக நாங்கள் அளிப்போம். அதன் மூலமாக நம்முடைய நேட்டிவ் பிரீட் அதை பாதுகாத்து விவசாய பெருமக்களுக்கும் லாபம் தருவதற்கான இந்த திட்டத்தை வாக்குறுதியாக உங்கள் முன்பு வைக்கின்றோம். அடுத்து, தமிழகத்தில் இன்னைக்கு தெரியும், டெல்டா பகுதியில் விவசாய பெருமக்கள் நெல்லை கொண்டு வந்தாலும் கூட அதை உலர்த்துவதற்கு இடமில்லை, நெல்லை காயை போடுவதற்கு இடமில்லை. அதற்காக தமிழகத்தில் உள்ளூர் தானியங்கள், பருப்பு வகைகளை சேமிப்பதற்கு ஒரு பஞ்சாயத்திலும் கூட சிறிய எஃகு கிடங்கள், ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் ஒரு பஞ்சாயத்து அளவிலே நாங்கள் அமைக்க இருக்கின்றோம். மாவட்ட அளவில் உபரி உற்பத்தி அதிகமாக போச்சு, விலை குறைவாக இருக்கிறது, அதை சேமிப்பதற்காக பெரிய எஃகு சேமிப்பு கிடங்குகள் அதையும் கூட மாவட்ட அளவிலே அமைப்பிருக்கின்றோம். வட்டார அளவில்
சேமிப்பு கிடங்களை சந்தைப்படுத்துவதற்கான முழு முயற்சி எடுத்து அதையும் ஒரு வாக்குறுதியாக சந்தை இணைப்பு மையங்களை உங்கள் முன்னால் வைக்கின்றோம். அதே போல பஞ்சாயத்து அளவில் காய்கறிகள், பழங்கள், மலர்கள் இதெல்லாம் தமிழகத்தில் அதிகமாக விவசாய பொருட்கள் பெருமக்கள் உற்பத்தி செய்கின்றார்கள். அதை பாதுகாப்பதற்கான குளிர்பதகு கிடங்குகளை கூட பஞ்சாயத்து அளவில் வடிவமைத்து தமிழக மக்களுக்கு அளிக்கின்றோம். இதுவும் எங்களுடைய வாக்குறுதி. அடுத்து விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயிகள் ஒரு பயிரை பயிர் செய்யாம சுழற்சி முறையில எல்லா பயிர்களையும் பயிர் செய்வதை ஊக்கப்படுத்துவதற்காக, விவசாயத்தின் மூலமாக அவர்களுக்கு லாபம் கிடைப்பதற்காக அவர்களுக்கு ஒரு முறை 50,000 ரூபாய் நிதியுதவி நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இதன் மூலமாக விவசாய பெருமக்கள் கால்நடை வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, இறால் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, கோழி வளர்ப்பு தங்களுடைய விவசாய பொருட்களோடு இதையும் கூட வளர்த்து சுழற்சி முறையிலே விவசாயத்தை கொண்டு வருவதற்காக 50,000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு ஒரு முறை நிதியுதவி வாக்குறுதியாக இந்த நேரத்தில் நாங்கள் அளிக்கின்றோம். அதே போல நம்முடைய மீனவ சொந்தங்கள் மிக அதிகமாக இருக்கின்றார்கள். தமிழகத்தில் 61 நாட்கள் 61 டேஸ் மீன்பிடி தடை காலமாக இருக்கிறது. அந்த மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய இழப்பீட்டை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு உயர்த்துகின்றோம். அதை வாக்குறுதியாக அளிக்கின்றோம். அதே போல மீன்பிடி குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு சிறப்புப்படியாக 6,000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதை 8,000 மீனவ சொந்தங்களுக்கு உயர்த்துகின்றோம். 60 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மீனவர்களுக்கும் மாதம் 2,000 ரூபாய் ஓய்வூதியத்தை உறுதி செய்து அதை வாக்குறுதியாக நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் அளிக்கின்றோம். அடுத்து நம்முடைய முதல் தலைமுறை பட்டதாரிகள், இளைஞர்கள் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அவருடைய சக்தி எல்லாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக முதல் தலைமுறை இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு 10 லட்சம் வரை வட்டி இல்லாத கல்வி கடன் அவர்களுக்கு அளிப்பதை நாங்கள் ஒரு வாக்குறுதியாக இளைஞர்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கின்றோம். பொருளாதார நெருக்கடிகள் கல்வி திறமையை பாதிக்காததை உறுதி செய்யும் வகையில் அரசு பணி தேர்வுகளில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெறும் பின்தங்கிய பின்னணியை சார்ந்த மாணவர்களுக்கு 100% பயிற்சி கட்டணத்தை திரும்ப கொடுக்கின்றோம். அதையும் ஒரு வாக்குறுதியாக அளிக்கின்றோம். அதே போல வேலைவாய்ப்பின்மை காரணமாக, படித்து முடித்துவிட்டு வேலைவாய்ப்பின்மை காரணமாக மாதாந்திர கட்ட வேண்டிய இஎம்ஐ செலுத்த முடியாதவர்களுக்கு கல்வி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வதையும் ஒரு வாக்குறுதியாக தமிழக மக்களுக்கு வைக்கின்றோம். தமிழகத்திலே மாவட்டம் தோறும் ஒரு போட்டி பயிற்சி தேர்வு மையத்தை நாங்கள் நிறுவ இருக்கின்றோம். அது அனைத்து இளைஞர்களுக்கும் கூட அது மிக உபயோகமாக இருக்கும். அதே மேல அரசு துறைகளில் அனைத்து பிரிவில் உள்ள காலிப்பணிகளை நேர்மையான மற்றும் வெளிப்படையான முறையில் நிரப்பும் வகையில் 1 லட்சம் இளைஞர்களுக்கு அறிவு பணிப்பி பணியில் அவர்களை கொண்டு வரப்போகின்றோம். அதே போல முக்கிய திறன் குறைபாடுகளை கண்டறிய அவர்களை ஊக்குவிக்க திறன் கணக்கெடுப்பு தமிழகம் முழுவதும் நடத்திருக்கின்றோம். அதன் மூலமாக அடுத்த கட்ட திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் நம்முடைய முயற்சி இருக்கும். இதையெல்லாம் முக்கிய வாக்குறுதியாக தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அறிவிக்கின்றோம். இன்று உங்களுக்கு தெரியும், மதுரையை பொறுத்தவரை இந்தியாவில் 10 லட்சம் பேர்த்துக்கு இருக்கக்கூடிய நகரத்தில் கட்டை கடைசிதாக சுத்தத்தில் இருக்குது. 40 நகரத்தில் 40வது இடம் மதுரைக்கு. சென்னை இன்னைக்கு இந்தியாவுடைய சுத்த நகரத்தில் கீழே இருக்கு. திருப்பூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி எல்லாம் இன்னைக்கு டர்ட்டி சிட்டியாக இந்த டர்ட்டி கவர்மெண்ட் டிஎம்கே அவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள். அதையெல்லாம் சரி செய்வதற்காக தமிழ்நாட்டிலிருந்து முதல் 100 இடங்கள்ல தமிழ்நாட்டினுடைய 10 இடங்கள் இந்தியாவுடைய டாப் 100 கிளீன் சிட்டிஸ்ல தமிழகத்திலிருந்து 10 நகரங்கள் இடம்பெறுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என்கின்ற வாக்குறுதியை தமிழக மக்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் மிக பெருமையாக அளிக்கின்றோம். அதே போல இன்னைக்கு எத்தனையோ இடத்துல மாணவ செல்வங்கள் பிரைவேட் பிராக்டிஸ் போறாங்க. செயற்கை நுண்ணறிவு, ரோபாட்டிக்ஸ் பயிற்சி எல்லாம் பிரைவேட்டா பிராக்டிஸ் எடுத்துக்கிறாங்க. அதற்கான மையங்களை இந்தியாவுடைய எதிர்கால தொழில்நுட்ப புரட்சியை வழிநடத்தவும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அதிநவீன திறன்களை ஊக்குவிக்கவும் ஒரு வட்டாரத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபாட்டிக்ஸ் பயிற்சி வழங்குவோம் என்கின்ற வாக்குறுதியும் கூட இந்த நேரத்தில் நாங்கள் அளிக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதுமே புதிய தொழில் நிறுவனங்கள் உருவாக்கி வேலை வாய்ப்பை ஊக்கப்படுத்த முதன்முறையாக இளைய தொழில் முனைவோருக்கு 5 ஆண்டு காலத்திற்கு 15 லட்சம் வரை வட்டி இல்லாத கடன் 2000 இளைய தலைமுறைக்கு வழங்குவோம் என்கின்ற வாக்குறுதியும் இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கு நாங்கள் அளிக்கின்றோம். அடுத்து நம்முடைய சகோதரிகளுக்கு மிக வேகமாக பயணம் செய்வதற்காக ஸ்கூட்டர் வாங்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்கு 25,000 ரூபாய் நேரடி மானியமாக இருக்கக்கூடிய மானியத்தை தாண்டி நேரடி மானியமாக
25,000 ரூபாய் நம்முடைய சகோதரிகளுக்கு அளிக்க இருக்கின்றோம். மிக முக்கியமாக தமிழகத்தினுடைய கோவிலை பேணி காக்க, கலாச்சாரத்தை பேணி காக்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கோவில்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு கோவிலுக்கும் தமிழகத்தில் நித்திய பூஜை தொகுப்பு, அதற்கு தேவையான பொருட்கள், கற்பூரம், நெய், எண்ணெய், 60 கிலோ அரிசி, குங்குமம், மஞ்சள், விபூதி, இது அடங்கிய மாதாந்திர ஒரு நித்திய பூஜை தொகுப்பை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கும் வழங்க இருக்கின்றோம். அதே போல தமிழகத்தினுடைய செழுமையான மரபுகள், நம்முடைய காவல் தெய்வங்கள், கிராம தெய்வங்கள் எல்லாம் போற்றுவதற்காக தமிழகத்தில் கிராம தெய்வங்கள் சங்கமம் நடத்திருக்கின்றோம். அதை அரசே நடத்தும். கோவில் மணி, தாம்பூலம், ஆராத்தி பொருட்கள், பூசாரிகளுக்கு வேட்டி தொகுப்பென்று அத்தியாவசிய பொருட்களையும் கோவிலுக்கு வழங்க இருக்கின்றோம். அதே போல இன்னைக்கு தமிழக மக்களுடைய மிகப்பெரிய ஒரு குறை, பெரிய கோவில் உள்ளூர் மக்களுக்கு தனியாக சாமியை வழிபடுவதற்கு நேரம் கொடுக்கவில்லை என்பது பெரிய குறை. ஒரு கோவிலிலும் கூட தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரியான ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டிராமா கேர் சென்டர் அதை நிறுவ இருக்கின்றோம். அதே போல மலைப்பகுதிகள், தொலைதூர மற்றும் அணுக முடியாத பகுதிகளுக்கு தேவையான பைக் ஆம்புலன்ஸ் அதை 25 50 தமிழகத்தில் உயர்த்திருக்கின்றோம். இது கொங்கு பகுதியை மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த பைக் ஆம்புலன்ஸ் கொண்டு வர்றோம். மலைப்பாங்கான பகுதிகள், அரிய வகை நோய்கள், நிறைய பேர் இன்னைக்கு குழந்தைகளுக்கு அரிய வகை நோய்கள், அதற்கு தேவையான ட்ரீட்மெண்ட் மருந்துகள் இல்லாத இருக்கு. அதற்கு 100 கோடி ரூபாய் பிரத்யோகமாக இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ், அரிய வகை நோய்களுக்கு 100 கோடி ரூபாய் பிரத்யோகமாக ஒதுக்க இருக்கின்றோம். அதன் மூலமாக இந்த பிஞ்சு குழந்தை செல்வங்களுக்கு இதன் மூலமாக உதவி கிடைக்கும். அடுத்து ஹை ஸ்பீட் ரயில் காரிடார், இந்த கரண்ட் பட்ஜெட்ல நாம் சொல்லி இருக்கின்றோம் மத்திய அரசு. அதுல சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் வழித்தடங்கள் மிக வேகமாக அமைப்போம். தமிழகத்தில் ஹைட்ரோ பவர் ட்ரெயின் அதை தமிழகத்திற்கு கொண்டு வருவோம். கொங்கு மண்டலத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் வழித்தடத்தை இணைக்கக்கூடிய பிராந்திய அதிவேக போக்குவரத்து அமைப்பு, ரீஜனல் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், RRTS, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலத்தை இணைக்கக்கூடிய வழித்தடம் மிக வேகமாக மக்கள் பயணம் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். தமிழகத்தில் வந்தே பாரத், ஸ்லீப்பர் வந்தே பாரத்தை கொண்டு வருவோம். இன்னைக்கு வந்தே பாரத் இருக்கு, ஸ்லீப்பர் வந்தே பாரத்தை கொண்டு வருவோம். சென்னையிலிருந்து மும்பை, சென்னையிலிருந்து கொல்கத்தா, சென்னையிலிருந்து டெல்லி முக்கிய வழித்தடங்களுக்கு வந்தே பாரத் ஸ்லீப்பர் வசதியோடு கொண்டு வருகின்றோம். விழுப்புரம், சென்னை இடையே பிரத்யேகமாக செமி அர்பன் ரயில விழுப்புரம், சென்னை அந்த பகுதிகளுக்கு கொண்டு வருகின்றோம். அதே போல தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் ஆகியவற்றை இணைக்கக்கூடிய மயிலாடுதுறை காரைக்கால் ரயில் பாதையை மிக வேகமாக சீரமைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம். தமிழ்நாட்டினுடைய இளைஞருடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு மாநில திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகம், ஸ்கில் டெவலப்மெண்ட் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டிலே நிறுவ மாநிலத்தினுடைய அனைத்து மண்டலத்திலும் கூட சேட்டலைட் சென்டர், அனைத்து மண்டலத்திலும் கூட அதனுடைய வளாகங்கள் இருக்கும். இதன் மூலமாக நம்முடைய இளைஞர்களுக்கு அடுத்த கட்ட வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுக்கின்றோம். அதையும் உறுதிமொழியாக உங்கள் முன்பு வைக்கின்றோம். அதே போல தமிழ்நாட்டில் குடிநீர் பிரச்சனை பல இடத்தில் இருக்குது. மிக முக்கியமாக நீர் ஆதாரங்களை எல்லாம் நாங்கள் சரி செய்து ஒன்றாக இணைத்து குடிநீர் பற்றாக்குறையை போக்குவதற்கான முயற்சி எடுப்போம். 500 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே 500 MLD அளவுக்கு கூடுதல் குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை, புதிய உவர்நீர் சுத்திகரிப்பு ஆலையை தமிழ்நாட்டில் நிறுவுவோம். செயல்படக்கூடிய முன்மாதிரி மையத்துடன் கூடிய தமிழ்நாட்டின் முதல் உவர்நீர் சுத்திகரிப்பு ஆராய்ச்சி மையத்தை கடலூர் மாவட்டத்தில் நிறுவுவோம் என்கின்ற வாக்குறுதியும் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் அளிக்கின்றோம். அதே போல பாரத பிரதமருடைய PM சூரியகர் திட்டம் தமிழ்நாட்டில் அதிக பயன்பாட்டில் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஊக்குவிக்கவில்லை. முதல் 10 மாநிலத்தில் கூட தமிழ்நாட்டினுடைய PM சூரியகர் திட்டம் இல்லை. வீட்டு கூரையின் மீது சோலார் பேனலை மத்திய அரசு சப்சிடியோடு கொண்டு வந்து மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு, அதை ஊக்கப்படுத்துவதற்காக, வேகப்படுத்துவதற்காக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையோடு இன்னும் 25,000 ரூபாய் மாநில சிறப்பு நிதியுதவியாக நம்ம கொடுக்க இருக்கின்றோம். PM சூரியகர் திட்டத்தை எல்லா வீடுகளுக்கு கொண்டு வரணும், கட்டக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில்ல குறைய வேண்டும் என்பதற்காக ஒரு ஸ்பெஷல் இன்சென்டிவ் 25,000 ரூபாய் மாநில சிறப்பு நிதியுதவியாக வழங்க இருக்கின்றோம். அதே போல ஒரு இடத்திலும் கூட சுற்றுலாவை மேம்படுத்தி, தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சுற்றுலா அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், நிறைய மக்கள் வரக்கூடிய ஒரு பகுதி. ஆனா இன்னைக்கு எந்த வசதியுமே இல்லை.
கடல் சுற்றுலாவை ஊக்குவிக்க இருக்கின்றோம். கப்பல் பயணத்திலிருந்து நீர் விளையாட்டுகள் இருந்து மலை சுற்றுலா, நடைப்பயண பாதைகள், காஃபி தேயிலை தோட்ட சுற்றுலாக்கள், டோட்டா படகா பழங்குடி பாரம்பரியங்களுடைய ஆழமான அனுபவங்கள் அதெல்லாம் பயன்படுத்தி மலை சுற்றுலாவை ஊக்கப்படுத்தியிருக்கின்றோம். வன சுற்றுலா, ஜங்கிள் சஃபாரி, அது சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள், இதையெல்லாம் இன்னும் மேம்படுத்தி மக்கள் குறிப்பாக குழந்தைகளோடு சுற்றுலா செய்வதற்கு மேம்படுத்தியிருக்கின்றோம். பிரத்யோக ஆன்மீக சுற்றுலா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களெல்லாம் இணைத்து ஆன்மீக சுற்றுலா வழித்தடங்களையும் உருவாக்க இருக்கின்றோம். அது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். கலாச்சார சுற்றுலா, தமிழ்நாட்டினுடைய கலாச்சார மையங்களையும் ஒன்றாக இணைத்து கலாச்சார சுற்றுலா மையம், கடல் சுற்றுலா, மலை சுற்றுலா, வன சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, கலாச்சார சுற்றுலாவையும் மேம்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம். அதே போல தென் தமிழகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய திருத்தலங்கள், கோவில்கள் எல்லாம் இணைத்து தென் தமிழக திருத்தல யாத்திரை திட்டத்தை உருவாக்குவோம். இதன் மூலமாக மக்கள் எளிதாக எல்லா கோயிலுக்கும் யாத்திரை மூலமாக வேகமாக சென்று வருவதற்கான முயற்சிகளை எடுத்து அதற்கு தேவையான உள்கட்டமைப்புகளும் உருவாக்கி தமிழக மக்களுக்கு அளிக்க இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, பத்திரிகை நண்பர்களே, இது பாரதிய ஜனதா கட்சி இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நாங்கள் அளித்திருக்கக்கூடிய 27 முக்கியமான வாக்குறுதிகள். இன்னும் நிறைய வாக்குறுதிகள், இதை நாங்கள் மேம்படுத்தி ஒரு இடத்துல எழுதியிருக்கோம். நீங்கள் தயவு செய்து நம்முடைய வாக்குறுதிகள் இந்த புத்தகத்தை 16 பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குறுதியை பார்த்திருக்கிறீங்க. இந்த வாக்குறுதி எல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக உங்களுக்கு நாங்கள் அளித்திருக்கின்றோம். மத்திய அரசோடு இணைந்து, மாநில அரசோடு இணைந்து முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு நாங்கள் உறுதியாக இருப்போம். நீங்கள் எல்லோருமே தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக்கி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் வித்திட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். A campaign song will be released by our Honorable Minister, Mr. J.P. Nadda, from his mobile phone. तमिलनाडु बॉन्ड से तमिलनाडु बॉन्ड एनडीए கோடி மக்கள் ஒன்று கூடி வாழ்கின்ற பாரதம், மோடி செய்யும் ஆட்சியின் மாற்றமான காரணம். கோடி மக்கள் ஒன்று கூடி வாழ்கின்ற பாரதம், வேலை உண்டு, வாய்ப்பு உண்டு, வாழ வைப்போம் நாங்களே. உலகம் எங்கும் நல்லுறவு, உயர்ந்து நிற்கும் நம் மதிப்பு, எந்த நாடும் தலை வணங்கிடவே வந்த தலைவர் மோடியே. ஏழை வாழ்வை உயர்த்த வைக்க எத்தனை எத்தனை திட்டங்கள், ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க ஒளியை காட்டும் தாமரையே. கோடி மக்கள் ஒன்று கூடி வாழ்கின்ற பாரதம், மோடி செய்யும் ஆட்சி இந்த மாற்றம் வர காரணம். கோடி மக்கள் ஒன்று கூடி வாழ்கின்ற பாரதம், வேலை உண்டு, வாய்ப்பு உண்டு, வாழ வைப்போம் நாங்களே. மக்களால் எனது தலைமையிலான அரசு, மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு. இப்போதே 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 கூட்டமோட வேண்டுமே, பெருக்கு போட்ட திட்டங்கள் எதுவும் ஊருக்கு உதவலையே. பெண்ணுக்கு காவல் எங்கும் இல்லையே, பூமி தாக்குதா, குற்றங்கள் மேலும் மேலும் ஏறி போக யாரு காரணம்? தள்ளாடும் ஆட்சி மாறும் மாறும்
அடுத்தபடியாக நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டமாக 15 நிமிடங்கள் கேள்வி பதில், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பான, மீண்டும் சொல்கிறேன், இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பான கேள்விகளுக்கு மட்டும் நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர், நம்முடைய முன்னாள் மாநில தலைவர், இப்பொழுது நம்முடைய மாநில தலைவர், இவர்கள் அத்தனை பேருமே பதில் அளிப்பார்கள். இந்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கான கேள்வி பதில் மட்டுமே. These 2,000 rupees for everyone are selected. That is what I want. Be given to the household leader, that is the head of the family, lady family. No, Mr. Edappadi Palaniswamy also given this assurance. The question is very specific. Only for the white card ration card holders or all the families. See, there is two type of ration cards in Tamil Nadu. That is PDS system. It is for sugar card holders also, or only for below poverty line people. Because Edappadi's assurance is also not specific. He is also not given any specific. Likewise in 10,000 also. பத்திரிகை நண்பர்களுக்கு இதில் நாம் கொடுத்திருக்கக்கூடிய சில வாக்குறுதிகள் நேரடியாக மத்திய அரசு இணைந்து மாநில அரசோடு கொண்டு வருகின்றோம். நிறைய வாக்குறுதிகள் நம்முடைய கூட்டணியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதிகளோடு நம்முடைய வாக்குறுதிகள் ஒத்துப்போகின்ற வண்ணம் அதை டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதனால் இது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செய்து உங்களுக்கு அறிவிப்பார். அவர் வாக்குறுதியோடு ஒத்துப்போகக்கூடிய வாக்குறுதி எது, மித்த வாக்குறுதிகள் மத்திய அரசு தமிழகத்திற்கு நாங்கள் தனியாக என்ன செய்வோம் மாநில அரசோடு இணைந்து சொல்லியிருக்கின்றோம். அதான் ரமேஷ் சார், இது நம்முடைய சீஃப் மினிஸ்டர், அப்போசிஷன் லீடர், கம்மிங் சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ எடப்பாடி பழனிசாமி ஜி. This assurance is in line with the ADMK promise. They are the leader of the alliance. No confusion at all. Our chief ministerial candidate will announce to you when the circumstance and the time is right. Thank you, sir. Next. Rajsaman from the Hindu Business Line here. Yeah, one second. Hindu Business Line. Yeah, Rajsaman from the Hindu Business Line. Since you have raised so many times the issue of liquor, TASMAC and all, but there is no mention of prohibition or anything related to that in the manifesto. When you look at your alliance partners, only the PMK has actually said something about this, but none of the others have actually commented. Would you like to give us a state? திராவிட முன்னேற்ற கழகம் மது கொள்கையை பொறுத்தவரை புரோகிபிஷன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பின்னோக்கி சென்று விட்டார்கள். இது நான் ஏற்கனவே சொன்னது போல, நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. So Edappadi Palaniswamy ji is the leader of the alliance. So all our manifesto promises are in sync, in consonance with the ADMK-led NDA. So we will decide on that. As of now, we are very specifically focused on medical improvements for creating drug rehabilitation centers, special centers in all the district hospital headquarters. We'll be exclusively focusing on that. Next one. Sir, DMK has claimed that the 90% already manifesto promises already been resolved last 5 years. So there is no need for the NDA because we don't have any 10% of the resolution of the manifesto promises due to because of the union government and the central government are not coordinating with the DMK parties here. First of all, we should understand that DMK is a party which talks about, like the bad craftsman always blames his tools. For every reason, they have got to blame the central government. And as far as the factual situation is that they have not performed and they have been a non-performance government. So now what happens is, whatever for their failure, they blame central government. The central government has been proactive as far as Tamil Nadu is concerned and every state is concerned. And we have been taking care. That is why I said that the budget and for the share of Tamil Nadu has been increased many-fold.
and they have not even fulfilled 70% of the promises. They have not been fulfilled. So it is just जिसको हम हिंदी में कहते हैं नाच ना आवे आंगन टेढ़, और इंग्लिश में कहते हैं a bad craftsman blames his tools. Next one. Anyone? Is an issue because the locals there say that they've been living harmoniously for so many years and lighting of the land. Sir, do you think Tirupurukundram is an issue because residents of Tirupurukundram say that it's the external forces that in fact started this whole issue? Do you think that does matter, this election? Our Honorable Chief Minister candidate and the current opposition leader, Thiru Edappadi Palaniswamy ji, has categorically mentioned the court order needs to be followed with respect to the judgment that is given for Tirupurukundram. That is what we have promised will be done post the government formation. The court orders will be respected and followed. That is the official stand of the ADMK party also, the General Secretary stand. As for your specific question, the people of Tirupurukundram and the Muruga Bhaktas of Tamil Nadu, they are clearly expecting the court orders to be followed. As a responsible and dutiful government, it is our bounden duty to obey the orders of the court. I would also like to bring to your kind attention, the Commissioner of Police Madurai and the Collector of Madurai had gone to the court in public. They have apologized for their conduct for not following the court order, and the matter as of now stands as a contempt of court against them in the current situation. Sir, because we believe in secularism, we believe and we respect everybody. But you should know that in the past DMK government, the